சுவாமி வணக்கம். நன்றி, வணக்கம். நான் இந்த தொழிலாளர் இல்லம் யூடியூப் சேனல்னு ஒன்று, எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு. நாங்கள் தொழிலாளர்கள்ன்றதுனால நிறையா இந்து பாரம்பரிய முறைகள் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள், பண்டிகைகள், அந்த மாதிரி ஆன்மீக இதெல்லாம் நிறைய பேருக்கு தொழிலாளர்களுக்கு தெரியாது. நம்ம எந்த வம்சாவளியில் வந்தோம், எப்படி போனோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இது நிறைய பேர் விளக்குறதும் இல்லை. இப்போ ஒரு கோயிலுக்கு போனோம்னா அவங்க பூஜை பண்ணாங்கன்னா, பேரை சொன்னாங்கன்னா, நான் என் பேர் மணிகண்டன்னா அப்படியே ஒரு சிம்பராசியாய நமக, குருவாய நமக, குடும்பாய நமகன்றாங்க. இதை சொல்லி இதை முடிச்சிடுறாங்க. இது நம்ம போனோம்னா அவங்களுக்கு தட்சிணை வச்சுட்டு அவங்க சொன்ன உடனே ஓகேன்ட்டு வந்துடுறோம். இதை நாங்கள் எப்படி விதிமுறையாக கும்பிடணும், அது ஒன்று. அதோட இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த அமாவாசை 12 அமாவாசை வருது. இப்போ 12 மாதம் அமாவாசையிலையும் இப்போ நான் 12 மாதமும் விரதம் இருக்கேன். இந்த மாலை அமாவாசையிலையும் அதை சிறப்பானது அப்படி இப்படின்னு விளக்கும்போது குழப்பம் வரும்போது இதுக்கு என்ன பெருமை, இது காரணம் என்னன்றதை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் கேட்ட டவுட்டை நான் கேட்குறேன், அதை நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். என் பேர் எஸ் குலசேகரன். நான் வல்லூர் இனத்தைச் சேர்ந்தவர். ஜாதகம் மற்றும் புரோகிதம் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது தற்பொழுது இந்த நிலைமைக்கு இப்போது மாளியபட்ச அமாவாசை இன்று 3ஆம் நாள் ஆரம்பிக்கிறது. மாளியம் மகாலய அமாவாசை என்று, மகா என்ற பெரிய, லயம் என்ற ஒன்றா கூடுதல் என்று பொருள். அதில் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதம் இல்லைங்க. இந்த அமாவாசை தப்பாக சொல்கிறீங்க. புரட்டாசி இனிமேல் 14ஆம் தேதி தான் பிறக்குது. இன்னும் புரட்டாசி பிறக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், அதாவது புரட்டாசி மாதம் அமாவாசை மட்டும் மாளியபட்ச அமாவாசை மிக சிறந்தது, சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற அமாவாசைகளையும் ஒவ்வொரு ஒரு வருடத்திற்கு புரோகிதர்கள் 12 அமாவாசையும் கும்பிடுவார்கள். அதிலும் 11 அமாவாசைகள் பெரிய புரோகிதர்கள், வயதானவர்கள் எழுதப்பன் செய்வாங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு பெற்றோர்களுக்கு எழுதப்பன் செய்வது பழக்கம். அதிலும் இந்த 11 அமாவாசை கடந்த பிறகு 12 அமாவாசை புரட்டாசி மாதம் அமாவாசை. அந்த புரட்டாசி மாதம் அமாவாசை அதாவது பௌர்ணமியில் இருந்து பிரதமியில் இருந்து வருகின்ற பிரதம, துவிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரிதசி, சதுர்த்தசி என்று சொல்லக்கூடிய அமாவாசை என்று சொல்லக்கூடிய 15 திதிகளும், அந்த அமாவாசையிலிருந்து அமாவாசை கிடச்சுன்னா முதல் நாள் 15 நாள் இந்த 15 திதியும் வரும். இந்த 15 திதிக்கும் ஒவ்வொரு உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் சரிதான். யாராக இருந்தாலும் இந்த 15 திதிக்குள்ளே தான் இறந்துருப்பாங்க. யாராக இருந்தாலும், கவுண்டரோ ரெட்டியாரோ மற்றபடி தாழ்த்தப்பட்டவரோ யாராக இருந்தாலும் இந்த 15 திதிக்குள்ளே தான் இறந்துருப்பாங்க. ஆகையினால இருக்கிறது 15 திதி தானே? ஆமாம், அதுக்குள்ளே தான் இறந்துருப்பாங்க. ஆகையினால இருக்கிறது மொத்தம் 15 திதி தான், 27 நட்சத்திரம் தான். இந்த 27 நட்சத்திரம் இந்த 15 திதிக்குள்ளே யாராக தான் இறந்துருப்பாங்க. அப்படி அமாவாசை வர 15 நாள் முன்னாடியே முதல் திதி வரும். அந்த திதியில் யாராவது சொந்த, இப்போ என்னை சேர்ந்த என் பேர் குணசேகரன், என்னை சேர்ந்தவங்க என் தாத்தா, என் பாட்டி, இல்லை எங்கள் அண்ணன், இல்லது என் பெரிய மாமா, அல்லது பெரியப்பா, சித்தப்பா, யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அவர்களுக்கு இந்த முதல் நாள் அமாவாசை வர 15 நாள் முன்னாடியே முதல் நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு உடலை சுத்தம் பண்ணி அவங்களால் முடிஞ்சது, பெரிய ஆடம்பரம் இல்லாமல் அவங்களாம் முடிஞ்ச இந்த வாழைப்பழம் ஒரு வெத்தலை பாக்க வச்சு ஒரு எழுதுப்பணம் செய்தால் அவங்க வருவாங்க. இந்த 15 நாளும் புரட்டாசி மாதம் மாளியபட்ச அமாவாசை ஆரம்பிக்க 15 நாள் முன்னாடியே யமதர்மன் அவர்களை கொண்டாந்து அவர்கள் வாசப்படியாக விடுறதாக ஐதீகம். அவர்கள் வருவார்கள். நம்ம சொந்தக்காரர்கள் எப்படி இருக்கான்னு பார்த்து போகலாம் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாமல் கதவு பூட்டியோ அல்லது ஒன்றும் செய்யாமல் இருந்தால், பாவி நான் பார்த்துட்டு போனேன்னு வந்தேன், பசிக்குது, தண்ணி தான் கிடையாது, ஒரு தண்ணி கூட கொடுக்கல. ஓகே, இதெல்லாம் கரெக்டு. நீங்கள் இந்த மாலை அமாவாசைக்கு தான் அதெல்லாம் சொன்னோம், அதுக்கு தான் சொல்கிறீங்களா? இப்போ சரி, அதுக்கு தான் இப்போ வருவாங்கல்ல வீடை தேடி 12ஆம் மாதம், இந்த புரட்டாசிக்கு தான் வருவாங்க. புரட்டாசியில் தான் வராங்க. ஓகே. ஆகையினால அவங்க எள்ளு தர்ப்பணம் செய்தால் வந்தவர்கள் அவங்க வாயில் இந்த எள்ளும் தர்ப்பணம் தண்ணியும் விழுகிறதாக ஐதீகம். அவங்க நம்மளை வாழ்த்துட்டு போவாங்க. பரவாயில்ல, பையன் நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த 14 நாளும் வாழ்த்தின பிறகு 14 நாளும் 15 உறவினர்கள் வருவார்கள். 15ஆம் நாள் நம்ம பெற்றோர்கள் கடைசியாக அந்த அமாவாசை திதியில்
அன்னைய திதியில் பெற்றோர்களை நினைத்து வீடை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு காலை 8 மணிக்கெல்லாம் நம்மால் முடிஞ்சது வடை பாயாசம் இல்லாமல் விட்டாலும் பரவாயில்ல. போதும், அதான் சொல்லிட்டீங்க. வீடியோ இது அடுத்தது சொல்லுங்க. போதும், அவ்வளோதான், முடிக்கணும். 5 நிமிஷம். 2 கற்பூரம், ஒரு 2 வாழைப்பழம், ஒரு கற்பூரத்தை வச்சு கும்பிட வேண்டும். அவங்க அந்த எள்ளு தண்ணியை தெர்ப்பணம் பண்ணும்போது 2 வெத்தலை, எள்ளு, ஒரு பாக்கு, அதுக்கு ₹1 நாணயத்தை வச்சு கீழே தண்ணியில் அவங்க பேரை சொல்லி, மந்திரம் தெரியாவிட்டாலும் பேரை சொல்லி கீழே தரையில் விட்டாலே அந்த தண்ணி அவங்க வாயில் படுவதாக ஐதீகம். ஆகையினால் நம்மளை வாழ்த்து விட்டு போவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்முடைய முன்னோர்களை வழிபடுறது எப்படின்னா, இதை இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் விரதம் இருந்து, விரதம் இருக்க முடியாதவர்கள்லாம் பரவாயில்ல, காலையில் கொஞ்சம் குளிச்சுட்டு மாட்டுக்கு ஒரு அவத்திக்கீரையோ ஏதோ ஒன்று வச்சுட்டோம்னா ஏதோ ஒரு தானம் நம்ம செஞ்ச மாதிரி செய்யணுன்றது தான் ஐதீகம். இதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தை இப்போ வரக்கூடிய இளைஞர்கள்லாம் கடைபிடிக்கணும். பித்ருக்களை, நம்ம பெரியோர்களை நம்ம வணங்கினாவே நம்ம நல்லா இருப்போன்றது தான் இந்த நம்ம இந்துக்களின் ஐதீகம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.